இப்போ நீங்கள் சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்கில் நல்ல மார்க் வாங்கணுமா, உங்களுக்கான சீட் கோடு தான் இது. என்னன்னா வருஷம் இந்த ஒரு கொஸ்டினை கேட்டுருவாங்க. எஸ், சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஜட்மெண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் முக்கியமாக ஒரு இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணணும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எதுக்கு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கேட்குறோம்? ஆக்சுவலி அது கான்செப்ட் என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட்ல அதர் பார்ட்டி அவங்களோட வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆப்ளிகேஷனை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கம்பல் பண்றது பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு லாஜிக்கை கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நீ நல்லா படி, ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ சொல்ல முடியும்? நம்ம முதல்ல நல்லா படிக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்ட்ராக்ட்லையும். இப்போ இன்னொருத்தவரை நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணுங்க, உங்கள் டியூட்டியை பண்ணுங்க, ஆப்ளிகேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சைட் ஆஃப் கான்ட்ராக்டை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுதான் செக்ஷன் 16 clause C ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பிளேன்டிஃப் ரெடி அண்ட் வில்லிங்காக இருக்கணும் அவங்க பார்ட் ஆஃப் கான்ட்ராக்டை பண்ணுறதுக்கு. கான்செப்ட் ஓகே. இப்போ இதை எப்படி நீங்கள் இஷ்யூவாக போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whether the plaintiff is ready and willing to perform his part of contract அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இஷ்யூவை போடணும்.